Hello friends, welcome back to the channel Tamil Cryptocy. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிலியா எக்ஸ்சேஞ்சை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த சிலியா எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நாளாக மைனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு காயின். இது ஒரு எக்ஸ்சேஞ்சுடைய காயின். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலட்டுடைய காயினாகவும் இது இருக்குது. ஸோ நம்மளோட சேனலில் இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஆப் வந்து ரொம்ப அப்டேட்டட் வெர்ஷனில் இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த சிலியாவை வந்து மைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மைண்ட் பண்ணாத நபர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கங்க. சைன் அப் பண்ணுறதுக்கான வீடியோவுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் சிலியான்னு டைப் பண்ணாலே போதும். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்டேட் ஆப் வந்து கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா CLIA சிலியா டோக்கன் மைனிங் ஆப் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தா அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஜஸ்ட் அந்த அப்டேட்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா போதும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஓப்பன் இருக்கிறதுக்கு பதிலாக அப்டேட்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். ஜஸ்ட் நம்ம அதை கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் கொடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இப்போ அவங்க பாயிண்ட்டாக தான் கொடுக்குறாங்க. எவ்வளோ பாயிண்ட் நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு சிலியா டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ அதையுமே இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அப்டேட் பண்ணி முடித்த உடனே நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நமக்கான டோக்கனை நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து எனக்கு ஏர்ட்ராப்பில் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு டோக்கன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 3000 டோக்கன் எனக்கு கிடச்சிது. ஸோ அதில் ஒரு கொஞ்சம் டோக்கனை வந்து நான் ஸ்டேக்கிங் கொடுத்துருக்கேன். அதையுமே நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நியூவாக அப்டேட் ஆகிருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்தா சிலியா டோக்கனை நம்ம எவ்வளோ டோக்கன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து BNB காயினும் நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அடுத்து தான் இவங்க மைண்ட் பண்ணுற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏர்ட்ராப், எப்பப்பெல்லாம் ஏர்ட்ராப் வருதோ அப்போல்லாம் ஏர்ட்ராப் கொடுத்துருக்காங்க. அந்த வந்து பார்த்தோம் அப்படின்னா KYCயுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வெரிஃபை பண்ணாத நபர்கள் இந்த KYC ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்க KYCயை பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து பார்த்தோன்னா ஸ்டேக் ஆப்ஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். இந்த சென்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம சென்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் ரிசீவ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வேற ஒரு நபர்கிட்ட வந்து நம்ம சிலியா டோக்கனை ரிசீவ் பண்ணிக்கவும் முடியும். அடுத்ததான் இவங்களுக்கான சோஷியல் மீடியாக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம மைல் ஸ்டோன், இதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். மைல் ஸ்டோனில் நம்ம எந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்குது நம்ம ரெஃபர் லிங்கை யூஸ் பண்ணியும் நம்ம பெரிய அளவில் இதில் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்ததான் கிளைம். ஸோ கிளைமிங் பொசிஷனையும் அவங்க கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டைமில் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆப்ஷனை அவங்களுக்கு அன்லாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த மைண்ட் ஆப்ஷனில் போனோம்னா நம்ம வந்து மைண்ட் பண்ணிக்கலாம். நமக்கான டைம் இங்கே ஷோ ஆகிட்ருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ யூ ஆர் கரண்ட்லி மைனிங். இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு மைன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மைனிங் பீரியடு நாமளே செட் பண்ணிக்க முடியும். நமக்கு வந்து 3 hours வேணுமா, அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 hours 4 hours வேணுமா, 6 hours வேணுமா, 12 hours வேணுமா, 24 hours வேணுமாங்கிற அந்த ஒரு டியூரேஷன் நம்மளே செட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஸ்ட்ரீக் ரிவார்டும் இங்கே கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரீக்ஸ் அண்ட் ரெஃபரல் ரிவார்ட். இதை நம்ம டெய்லி கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்துட்டு இருந்தோம்னா நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த ஏர்ட்ராப்புங்கிற அடுத்த ஒரு ஆப்ஷன் இவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏர்ட்ராப் ஆப்ஷன். ஏர்ட்ராப் ஆப்ஷனில் பார்த்தோம்னா நமக்கு அப்பப்போ வந்து ஏர்ட்ராப்பும் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதெல்லாமே இப்போ அவங்க சமீபத்தில் கொடுத்த ஏர்ட்ராப். இதெல்லாமே இப்போ முடிஞ்சிச்சு. நமக்கு ஏர்ட்ராப் ஒன்று தான் முடிஞ்சிட்டு இப்போ அடுத்து ஏர்ட்ராப் வந்து போயிட்டுருக்கு. அதை நம்ம அப்டேட் பண்ணோம்னா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதனுடைய சப்ளை ரொம்ப கம்மி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக இதை மைண்ட் பண்ணுங்கள். நிறைய நபர்கள் இன்னும் மைண்ட் பண்ணாமல் இருக்கீங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, நீங்கள் ஆப்பை அப்டேட் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஆப்ஷனும் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இது வரைக்கும் எவ்வளோ வந்து அவங்க மைனிங் ஏர்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கண்டெஸ்ட் ஏர்ட்ராப் கண்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, முடிஞ்சிருச்சு. அடுத்து இது ஒரு கண்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, முடிஞ்சிருச்சு ஏர்ட்ராப் கண்டெஸ்ட். இது மாதிரி நிறைய ஏர்ட்ராப் கண்டெஸ்ட் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து ஏர்ட்ராப்பும் அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஏர்ட்ராப் கண்டிப்பாக இதில் வரும்போது நான் another one வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இப்போது நம்ம எவ்வளோ டோக்கன் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஆப்பை அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஆப்பை அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டிய இடம் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். நான் இப்போ ஹைலைட் பண்ணக்கூடிய இடம். ஸோ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலியா அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ ரிவார்டு கிடச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய இடம். சிலியா டோக்கன் இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தோம்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தீங்களோ ஏர்ட்ராப் ஒன்றில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்திருந்தோம், எவ்வளோ டோக்கன் எடுத்தோமோ அந்த ஏர்ட்ராப்பை இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டேக் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ட்ராப் டவுனில் ஸ்டேக்கிங்கான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க.
இந்த ஆப்ஷன் ஸ்டேக் ஆப்ஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் கிளிக் பண்ண பாருங்கள். ஸோ நான் வந்து எவ்வளோ டோக்கன் ஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2784 டோக்கன் ஸ்டேக் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நாளைக்கு ஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 இயருக்கு நான் வந்து ஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதையுமே நம்ம ஸ்டேக் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்டேக் நவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப்ஷனில் 1 இயர் ஸ்டேக்கிங் பிளான் இருக்குது, 1 மந்த் ஸ்டேக்கிங் பிளான் இருக்குது, அடுத்து 2 மந்த் ஸ்டேக்கிங் பிளான் இருக்குது, அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு 3 மந்த் ஸ்டேக்கிங் பிளான் அண்ட் 6 மந்த் ஸ்டேக்கிங் பிளான், 9 மந்த் ஸ்டேக்கிங் பிளான் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த் ஸ்டேக்கிங் பிளான். ஸோ இப்படி அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேக்கிங் பிளான் வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்களேன், நான் ஒரு 1000 டோக்கன் என்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது ஸ்டேக் பண்ணது போக, நான் 1000 டோக்கன் வந்து நான் ஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 12 மந்தில் வந்து 750x பாயிண்ட் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ பாயிண்ட்டுன்றப்போ எனக்கு இங்கே பார்த்தோன்னா நமக்கு தெரியும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நியர்லி வந்து பார்த்தோன்னா 7,50,000 பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து கிடைக்குது. ஸோ நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸில் யாரெல்லாம் வந்து இந்த சிலியா டோக்கன் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பார்ஷியலாக ஒரு 25%, 50%, 75% ஸ்டேக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அவங்க லிஸ்டிங் பண்ணுறப்போ நம்ம சோல்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஜஸ்ட் அதை வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னாலே போதும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷன், இதை நம்ம கிளிக் பண்ணோம்னாலே போதும். ஸ்டேக் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும், நமக்கு ஸ்டேக் ஆயிரும். ஸோ ஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து நம்ம கிளைம் பொசிஷனில் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல எப்போ நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இவங்க கிளைமிங் ஆப்ஷனை வந்து பார்த்தோம்னா மந்த்லி ஒன்ஸ் தான் அந்த கிளைம் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. எவ்ரி மந்த் எண்ட் ஆஃப் த டேவில் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அது நமக்கு சிலியா டோக்கனாக கிடைச்சிடும். எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு டோக்கனாக அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஏர்ட்ராப். கண்டிப்பாக இதை எல்லாருமே மஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் அந்த காயினை பற்றி கூட வீடியோ போட்டிருந்தேன். அதுவுமே இப்போ லிஸ்டிங் ஆகி ஒரு டோக்கனோட ப்ரைஸ் ₹62 போயிட்டுருக்கு. அடுத்து கிராஸ் ஏர்ட்ராப்புமே நான் சொல்லியிருந்தேன். அது ஒரு காயினோட விலை வந்து $2 போயிட்டுருக்கு. அதுவும் நமக்கு ஏர்ட்ராப்பாக கிடச்சது தான். ஸோ எல்லாருமே அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மைண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த மைல்ஸ்டோன் அப்படிங்கிறது நாம் இது வரைக்கும் எவ்வளோ இதில் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, எத்தனை ஸ்டேஜை நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த மைல்ஸ்டோன். இதில் வந்து நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோங்கிறது பாருங்கள். இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ரிவார்டு கிடச்சிருக்கும். இது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி கிளைம் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே பாயிண்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம அடுத்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு கண்டெஸ்ட். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தா நமக்கு இப்போ சிலியாவில் எல்லாம் பாயிண்ட்டாக தான் கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட்டு நமக்கு எப்போது கிளைம் பண்ணிக்கலாம்னா எண்ட் ஆஃப் த மந்தில் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வியூ கிளைமிங் பீரியட்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமாகவே அவங்களுடைய சப்ளை வந்து ஃபிக்ஸ்டு இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். நியர்லி வந்து பார்த்தோம்னா 80 கோடி தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த சப்ளையே. இதை தான் வந்து பார்த்தோம்னா அவங்க கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னாக்கா கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, லிஸ்டிங் அப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் எந்தெந்த டேட்டில் எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கான பிளான் வந்து பார்த்தோம்னா அப் டு 2029 வரைக்கும் அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறதுனால காயினோட ப்ரைஸையுமே பெரிய அளவில் அவங்களால க்ரோத் பண்ண முடியும். ஸோ இயர்லி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வேலட்டுடைய டோக்கனாக இந்த சிஎல்டி இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்சேஞ்சுடைய டோக்கனாகவும் இந்த சிஎல்டி இருக்க போது. இப்போ ஏர் ட்ராப்பில் தான் இருக்குது. கண்டிப்பாக இதை மஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.